வணக்கம். AVK தலைவர் தன் பங்குக்கு தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கார். பழைய கஞ்சி தான், அது கொஞ்சம் சூடாக பண்ணி கொடுத்துருக்கார், வேறு ஒன்றும் இல்லை. குடும்ப தலைவருக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். திமுக 1000 ரூபா கொடுத்துட்டுருக்கு. அதிமுக 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர் 2500 ரூபாய். அனைத்து பஸ்களிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். எந்த ஊரில் இருந்தும் எந்த பகுதிக்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். ஆக சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிறீங்களா, ஃப்ரீயாக போங்க. ஆல்ரெடி உங்கள் தலையில் ஒவ்வொரு குடும்பத்து தலைவிலையும் கிட்டத்தட்ட 4-5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. திமுக அரசு வச்சுட்டு போக போகிறாங்க. இவர் அதை இன்னும் 8 லட்சமாக பண்ண போகிறாரு. கடன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் தங்கையின் திருமணத்திற்கு 1 சவரன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். இதில் யார் அண்ணனை? உங்கள் சொந்த பணத்தை கொடுக்க போகிறீங்களா? இல்லை, கேட்குறேன், வரி பணம் தானே. நீங்கள் யாருக்கு சீர் கொடுக்குறீங்களோ அவங்க கொடுக்குற வரி பணமும் அவங்க கஷ்டப்பட்டு கொடுக்குற துட்டு தானே நீங்கள் கொடுக்குறீங்க. இல்லைன்னா அண்ணன் சீருனா தம்பி சீருனா வேண்டி கிடக்கு. தமிழகத்தில் பிறக்கும் குழந்தைகளை வரவேற்கும் வகையில் தாய் மாமன் தங்க மோதிரம் வழங்கப்படும். அதனுடன் பேபி வெல்கம் கிட்டும் வழங்கப்படும். இது தாய் மாமன் விஜய் ஜோசப் அவர்கள் தன்னுடைய கைப்பணத்திலேருந்து கொடுக்க போகிறார். கோடிக்கணக்கான ரூபா. அப்படி தானே? கிடையவே கிடையாது. எல்லாம் உங்கள் பணம். உங்கள் தலையில் விடிய போகிறது எல்லா காரியமுமே இவர் சொல்கிறத மொத்தமே சிந்தி உங்கள் பெண்களை. இத்தனைக்கு என்ன, பெண்களில் நிறைய பேர் படித்தவங்க தான் இருக்காங்க. ஸோ படித்தவங்களே ஏமாற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் ஏமாற வேண்டாம். ஜெய்ஹிந்த்.